பேசும் மரத்தின் ரகசியம். மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ஆரியன் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு இயற்கையை ஆராய்வதும் யாரும் பதிலளிக்க முடியாத கேள்விகளை கேட்பதும் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் எப்போதும் கேட்கும் ஒரு விஷயம் கிராமம் அருகிலுள்ள பழமையான காட்டை பற்றி. யாரும் பேச விரும்பவில்லை. ஒரு வெயிலடிக்கும் காலை ஆரியன் நிறைய வண்ணத்து பட்டாம்பூச்சிகளை பின்தொடர்ந்து அந்த காட்டுக்குள் சென்றான். அதிக நேரம் நடந்து சென்ற பிறகு அவன் ஒளிரும் இலைகளுடன் ஒரு பெரிய மரத்தை கண்டான். அப்போது அந்த மரம் பேசத் தொடங்கியது. வணக்கம் குட்டி பயணிக்காரனே, நான் டிம்மு, பேசும் மரம். நல்ல மனமுள்ளவர்கள்தான் எனது குரலை கேட்க முடியும். ஆரியன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். நீங்க பேசுறீங்க எப்படி? டிம்மு சிரித்தபடி சொன்னான். மாயைதான். இப்போது எனக்கு உன் உதவி தேவை. அந்த காடு தன்னுடைய மாயத்தை இழந்துவிட்டதாகவும் காரணம் மக்கள் இயற்கையின் அதிசயங்களை நம்ப மறந்துவிட்டதாகவும் டிம்மு கூறியது. டிம்மு ஒரு சிறிய ஒளிரும் விதையை ஆரியனிடம் கொடுத்தான். இதை உன் கிராமத்தில் நட்டு கவனமாக பராமரி. இயற்கையின் மாயை மீண்டும் மக்களுக்கு காண்பிக்கவும். ஆரியன் வீடு திரும்பி கிராம மையத்தில் அந்த விதையை நட்டான். முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் சில நாட்களில் அந்த விதை ஒரு வன்மையான மலராக முளைத்து ஒளிரத் தொடங்கியது. புறாக்கள் திரும்பி வந்தனர். காற்று இனிமையாக வீசியது மற்றும் கிராமம் மீண்டும் பசுமையாகிறது. மக்கள் எல்லோரும் ஆரியனுக்கு நன்றி கூறினர். இயற்கையை காப்பாற்ற உறுதியளித்தனர். அதற்கு பிறகு ஆரியன் அவ்வப்போது காட்டுக்கு சென்று தன்னுடைய நண்பனாகிய டிம்மு மரத்துடன் பேசுவான். இந்த கதையின் நெறி: இயற்கையை நம்புங்கள். ஒரு சிறிய நல்ல செயலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம்.